सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि परावर्त प्रमेयेषु इत्यादि वार्तिकोक्तरीत्या हि प्रतिबिंबित चैतन्य अभेदाभिव्यक्त विषयाधिष्ठान चैतन्यं वा न आद्यः आध्यात्मिक संबंधस्य असंप्रतापाः न द्वितीयः आवश्यकेन विषय संश्रिष्ट वृत्ति प्रतिबिंबित चैतन्येनैव तदज्ञान निवृत्तिवत् तत्प्रकाशस्यापि उपपत्तौ किं विषयाधिष्ठान चैतन्य अभिव्यक्ति कल्पनेन तो வேற கேள்வி கேட்டார். घट प्रकाशकम चैतन्यम घटம் தெரியறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் இதான் घट प्रकाशक चैतन्யம். இது எந்த சைத்தன்யத்தை நீங்க சொல்றீங்க? வெறும் சுத்த சைத்தன்யம்ங்கிறது இல்ல घट प्रकाशक चैतन्யம். நான் இப்போ விகல்பம் பண்றேன். நீங்க எப்பயும் சைத்தன்யம் தான் घट விஷயத்தை பிரகாசப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படி சொல்லும் போது அந்த விஷயாகார விற்த்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைதன்யம் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது சொல்றா. அதாவது கடாதாரமாக அந்தஸ்கரண விற்பி வரும்போது அந்த விற்த்தியில பிரதிபிம்பிக்கிறதே ஒரு சைதன்யம், அந்த பிரதிபிம்பித சைதன்யம் கடத்தை பிரகாசப்படுத்தும் இப்படி சொல்றா. அல்லது கடத்துல பிரதிபிம்பித்த இந்த சைதன்யம் கடாவச்சின்னமா இருக்கக்கூடிய சைதன்யத்துல ஆவரண அவஸ்தை பங்கம் பண்ணி அந்த கடாவச்சின்ன சைதன்யத்தோட அபிண்ணமாக ஆயிடுறது. அப்ப என்ன ஆகாது? விருத்தி பிரதிபிம்பித சைதன்யத்தோட அபிண்ணமாக ஆன கடாவச்சின்ன சைதன்யம், கடத்துல அபிவியக்தமான சைதன்யம், இதுதான் கடத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றேன். என்ன ரெண்டு விகல்பம்? விற்த்தியில பிரதிபிம்பிச்சா போறோம் அந்த சைத்தன்யம் தான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றா. விற்த்தியில பிரதிபிம்பிச்சா மாத்திரம் போறாது, கடாவச்சின்னமான சைத்தன்யமே தான் எடுத்துக்கணும். ஆனா அந்த கடாவச்சின்ன சைத்தன்யம் அபிவியக்தமாக எப்படி அபிவியக்தமாக இந்த விற்பி பிரதிபிம்பித்த சைத்தன்யம் போய் அங்க சேர்ந்து அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணி அதோட ஒன்னாகி அங்க பிரகாசமாக இந்த சைத்தன்யத்தை சொல்றா விகல்பம். இதுல முதல் பட்சத்தை உபதேசதாகஸ்திரி அனுசாரேனா அப்படின்னு சொல்றாரு. உபதேசதாகஸ்திரி அனுசரித்து அவர் பஞ்சதசியில சொல்லியிருக்கார். அந்த கடைகாச்சாரத்தை கடமேவாவகாதையே ஏற்கனவே கூட ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். கடத்திய ஞாபகா பிரம்ம சைதன்யேன அவகாசியதே கடைகாச்சார தீஸ்தாசிக்கு கடைகாச்சாரம் கடங்கிற ஆகாரத்தை உடைய அந்த தீனா விருத்தி, அந்த விருத்தி ஸ்தாபித்துன்னு சொன்னா அந்த விருத்தியில் பிரதிபிம்பித்த சைதன்யம், இது கடம் பிரகாசே அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? அதை வச்சு நான் முதல் கேட்டுட்டார். உபதேசதாகஸ்திரி அனுசாரேன கடாகார தீஸ்தா சித்வா, கடாகாரத்தை விருத்தியில பிரதிபிம்பித்த சைதன்யமா, சைதன்யம் கடத்துக்கு பிரகாசமா, அல்லது பராவர்த்த பிரமேயேஷு இத்தியாதி வார்த்திகோக்தரீத்யா இந்த பராவர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா சம்வித் தைவேக நேயா அர்த்தகான்னு அங்க சொல்லியிருக்காரு வார்த்திகத்துல. அதாவது பிரமாணத்தினால நமக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் ஒண்ணு, விஷயாபிவியக்த சைத்தன்யம்னு ஒண்ணு. விருத்தி பிரதிபிம்பித சைதன்யத்தை நாம தியானம் அப்படின்னு சொன்னோம்னா விஷயத்துல அபிவியக்தமாக கூடிய சைதன்யத்தை பலம் அப்படின்னு சொல்றோம். அதை சம்பித்து அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க இவர் என்ன சொன்னார்னா பராகர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா, அந்த விருத்தி ஞானம் வந்ததுனால ஆவரண பங்கம் ஏற்பட்டு பலம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயாபிவியக்த சைதன்யம் இருக்கே
அதுதான் ஞானம், அதுதான் கடத்தை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு இந்த பராகிரக பிரவேயங்கிற வார்த்திகத்துல சுரேஸ்வராச்சாரியார் சொல்றாங்க. அதை வச்சுட்டு பார்த்தோம்னா என்ன, விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் திட பிரகாசகம் இல்லை. இதனால அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல ஆவரண பங்கம் ஏற்பட்டு அது பிரகாசிக்கிறது. அப்ப அதுதான் கடத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது. அப்ப கட பிரகாசக சைத்தன்யங்கிறது என்னாச்சு, தி பிரதிபிம்பித சைத்தன்ய அபேத அபிவியக்த அபேதாபிவியக்த விஷயாதிஷ்டான சைத்தன்யம். விஷயாவச்சின்ன சைத்தன்யம் தான், அதுதான் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துறது சொல்றா. ஆத்தியா ரெண்டுமே தப்புன்னு சொல்ல. முதல்ல என்னன்னா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் கட பிரகாசம். முதல்ல அந்த பட்சத்துல என்ன தோஷம், ஆத்தியாதிக சம்பந்தத்தை அசந்திரதாபாதாத். பிரகாசக சைத்தன்யத்தை தானே திருக்குன்னு சொல்லணும். அப்படியானால் விருத்தி பிரதிபிம்பிதமான இந்த சைத்தன்யம் திருக்கு சொல்லணும். தியானம்னா அதுதான் சொல்லணும். அப்படியானால் திருஷ்யம்ங்கிறது கடம். தியானம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, தியானே திருஷ்யம் அத்தியஸ்தம்னு நீங்க சொல்றீங்க. திருக் திருஷ்யோகோ அத்தியாச சம்பந்தான்னு இப்படி சொல்லுவது. அப்படியானால் விருத்தி பிரதிபிம்பிதமான இந்த சைத்தன்யத்துல பாக்கியமான அந்த கடம் அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடம் ஏற்கனவே இருக்கு, உங்க விருத்தி இப்பதான் வந்தது. அப்ப விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இந்த சத்துர்த்தன்னிகரசாஸ்திரம் வந்துச்சு. அப்புறம் பிற்பாடு பச்சாத்தா வந்திருக்கு. கடமும் ஏற்கனவே அங்க இருந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கடம் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்துல அத்தியஸ்தம். விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் அந்த கடத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ற தப்பா போடுங்க. இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் வரதுக்கு முன்னாடியே அந்த கடம் இருக்கே இருக்க. இருக்கிற கடத்துலதான் அவங்களுக்கு இந்திரிய சன்னிகரசானா விருத்தியே உண்டாயிருக்கு. அதனால இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் திருக்கு தியானம் அப்படின்னு சொன்னால், தியானத்துக்கும் ஞேயத்துக்கும் அபியாசம் தான் சம்பந்தம்னு சொன்னாலே அது போய்விடும். ஆத்தியாசிக சம்பந்தத்தை அசந்திரதாபாதாத், அது அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆத்தியாசிக சம்பந்தம் திருஷ்யமாகறதுக்கு, விஷயம் திருஷ்யமாகறதுக்கு காரணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, இதை விட்டுருவோம். ரெண்டாவது பட்சத்தை எடுத்துக்கோம். முதல் பட்சத்துல நத்விதீயா, ரெண்டாவது பட்சத்துல இந்த தோஷம் இல்லை. ஏன்னு கேட்டா, அந்த கடாதிஷ்டான சைத்தன்யம் இருக்கே அதுதான் கட பிரகாசம். ஆனா அப்படியான கடாதிஷ்டான சைத்தன்யம் எப்போதுமே இருக்கு, எப்பவும் கடம் தெரியட்டுமேன்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தினால இதோட அபேதாபிவியக்தமாக அது இருக்கணும். ஆவரண பங்கம் வந்து அதோட சேர்ந்து கலந்து போயிருக்கணும். அப்பதான் அது கட்டத்துக்கு பிரகாசம்னு சொன்னார். பிரதிபிம்பித சைத்தன்ய அபேதாபிவியக்த விஷயாதிஷ்டான சைத்தன்யம் இப்படி சொல்லிட்டா சரியா போடும். விஷயாதிஷ்டான சைத்தன்யம்னு சொல்லும் போது வெறும் சைத்தன்யத்தை வாங்கிக்க வேண்டியது. ஆனா பிரகாசம்னு நாம சொல்லும் போது என்னாகும், இந்த விருத்தி போய் அங்க உள்ள ஆவரணத்தை பங்கம் பண்ணி அந்த விருத்தி சைத்தன்யமும் அந்த விஷய சைத்தன்யமும் ஒன்னாக கலக்கணும். அப்படி கலந்தாச்சுன்னா பிரகாசமாயிடும் ஜீவனுக்கு. அப்படி சொல்ற பட்சத்துல ஏற்கனவே அத்தியாசம் இருக்கு அந்த விஷயாதிஷ்டான சைத்தன்யத்துல. அந்த விஷயாதிஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசம்னு சொல்லும் பட்சத்துல இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் இருக்கு. ஆத்தியாதிக சம்பந்தம் வராது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ரெண்டாவது பட்சத்தை எடுத்துக்கோமே அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற தோஷம் சொல்றாங்க. ஆவசியக்கேன விஷய சம்ஸ்லிஷ்ட விருத்தி பிரதிபிம்பித சைதன்யேனைவ தத் அஜ்ஞான நிவர்த்திவத் தத் பிரகாசஸ்யாபி உபபத்தௌ கிம் விஷயாதிஷ்டான சைதன்ய அபிவியக்தி கல்பனேனா. இந்த ரெண்டு வேலை பண்ண வேண்டியிருக்கு. தியானத்தினால இந்த கடத்தை பிரகாசப்படுத்தணும்னா அங்க ரெண்டு காரணம். ஒண்ணு அஜ்ஞான நிவர்த்தி, இன்னொன்னு கடத்தை பிரகாசப்படுத்துறது. ரெண்டு வேலை இருக்கு. சாதாரணமா தேஜஸ் வர இடத்துல கூட ரெண்டு வேலை இருக்கு. அங்க இருக்கிற ஆவரணமா இருக்கக்கூடிய இருட்டை நிவர்த்தி பண்றது ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய பதார்த்தத்துல போய் பட்டு அதை பிரகாசப்படுத்துறது ஒண்ணு. ரெண்டு வேலை அங்க இருக்கு. அதே போல இந்த விற்த்தியால அஜ்ஞான நிவர்த்தி ஒண்ணாகணும், பிரகாசம் ஒண்ணாகணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது ரெண்டுமே தியானம் பண்ற காரியம் தான். அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதாகட்டும், விஷயத்தை பிரகாசப்படுத்துறதாகட்டும், இது ரெண்டுமே தியானம் பண்ற வேலை தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா,
அஜானத்தை நிவர்த்தி பண்ணின சைத்தன்யம் எது? அதிஷ்டான சைத்தன்யம் இல்லை. அது அனாதிகாலமா இருந்துட்டே இருக்கு. அதிஷ்டான சைத்தன்யம் அஜானத்தோடு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் கடக அதிஷ்டானமே அங்க வந்துருக்கு. அப்ப என்னாச்சு? அதை நிவர்த்தி பண்றதுக்கு விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் வேணும். இந்த கடாகார விற்பி அதுல பிரதிபிம்பித்த இந்த சைத்தன்யம் தான் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்துல இருந்த ஆவரணங்கிற அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணினதாக சொல்லணும். அப்ப அஜான நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யமே அந்த கடத்தை பிரகாசம் பண்ணலாமே. அப்படி இருக்கும் போது அஜான நிவர்த்தி மாத்திரம் இந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் பண்ணி விட்டுறது, பிரகாசம் பண்றதுக்கு அதிஷ்டான சைத்தன்யம்ன்றது ஏன் சொல்லணும்? தேவையில்லாம ஆவசியத்தேனா விஷயசம்ஸ்லிஷ்ட விற்பி பிரதிபிம்பித சைதன்யேனேவ ததஜான நிவர்த்திவது தத் பிரகாசத்தியாவது உபபத்தி. இந்த விற்பி சம்ஸ்லேஷங்கள்லாம் வேண்டியதுதான். ஏன்னா அனித்யாகார விற்பி சரீரத்துக்குள்ள வந்திருக்கும் போது வெளியில அஜான நிவர்த்தி அதனால பண்ண முடியாது. அதனாலதான் பர்வதோ வன்மாங்கிற இடத்துல வன்கி பாதி அப்படின்னு சொல்ல முடியாது. வன்கி அஸ்தி, வங்கி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை பிரத்யட்சமா தெரியறதுங்கிறது அங்க சொல்ல முடியாது. ஏன்னா விற்பி அது வரைக்கும் போகல. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த விற்பியானது அந்த விஷயத்துல போய் சம்ஸ்லிஷ்டமா இடிக்கணும். அப்படி இடிச்சுட்டு இருக்கும் போது அந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிற ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அதை நிவர்த்தி பண்றதோட நிற்காமல் அந்த விஷயத்தையும் சேர்த்து அதுவே பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றேன். இது அஜ்ஞான நிவர்த்தியை மாத்திரம் மட்டும் போயிட்டான்னு கொடுத்து அப்புறம் விஷயத்தை பிரகாசம் பண்றது அங்க இருக்கிற அதிஷ்டான சைத்தன்யம் தான் பண்றது. ஏன் இந்த ரெண்டா பிரிக்கணும்? ஆவசியகேன விஷய சம்ஸ்லிஷ்ட விற்பி பிரதிபிம்பித சைதன்யேன இவ தத் அஜ்ஞான நிவர்த்திவத் தத் பிரகாசஸ்யாபி உபபத்தௌ கிம் விஷயாதிஷ்டான சைதன்யாபி கல்பனேன இது சேத் பிரகாசகம் தாவது அதிஷ்டான சைதன்யம். இப்ப புரியும்படியாக பதில் சொல்றேன். பாரு, நான் என்னுடைய பிரக்கிரியை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கேள்விக்கு என்னன்னு பார்க்கணும். பிரகாசகம்னு சொன்னா அதிஷ்டான சைதன்யம் தான் பிரகாசம். அதிஷ்டான சைதன்யம் தான் விஷயத்துக்கு பிரகாசகம் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் அங்க இருக்கு. அதனால அங்க ஒரு அத்தியாச சம்பந்தம் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அதனால அதிஷ்டான சைதன்யம் தான் பிரகாசம். தச்ச அத்தியாசேன விஷயஸ்த சாட்சாத் சம்பத்தி. எப்படின்னா இந்த பிரகாசகம் எதுவோ அது சாட்சாத் ஸ்வசம்பத்தத்தை தான் பிரகாசப்படுத்தும். இது ஒரு சாதாரண நியமம் தான். இந்த பிரதீபம் இருக்கு, வழக்கேற்றி வச்சிருக்கு. அந்த பிரபை எந்த வஸ்துவில போய் இடிக்குமோ வருமோ அதைத்தான் பிரகாசப்படுத்தும். நேரடியான சம்பந்தமான சாட்சாத் சம்பந்தம். இது ஒரு கட்டத்துல எடுத்துட்டு இருக்கு, பிரபை படுறது, அந்த கட்டத்துக்கு பின்னாடியே இன்னொன்னு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வெளிச்சம் படலைங்கிற பட்ச பரியந்தான் அதை அதை பிரகாசப்படுத்தாது. பரம்பரையா சம்பந்தம் இருக்கேன்னு கேட்டா சம்பந்தம் இருந்தா போறாது. சாட்சாத் சம்பந்தம் இருந்தா தான் அது பிரகாசப்படுத்தும் வெளிச்சம். இது பரம்பரா சம்பந்தங்கள் அங்க உதவாதுன்னு சொன்னாங்க. அதே நியமம் தான் பிரகாசக சைதன்யம். அது ஏதோ எந்த பதார்த்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுறதோ அதை சேர்த்து பிரகாசப்படுத்தும். அதோட சம்பந்தப்பட்டு பரம்பரா சம்பந்தங்கள்லாம் சொன்னா அங்க பிரகாசப்படுத்தாது. இங்க இப்போ அதிஷ்டான சைதன்யம் இருக்கு, இது அத்தியஸ்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது. அதுலதானே அத்தியாசமா ஏற்பட்டிருக்கு கடாதிகளுக்கு. அதனால தச்ச அதிஷ்டான சைதன்யம் விஷயஸ்தக விஷயங்களோடு கூட அத்தியாசேன சாட்சாத் சம்பந்தம். அந்த விஷயங்கள்லாம் அதுல அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால சாட்சாத் சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. பிரகாசஸ்ய ஸ்வயம் பாசமானஸ்ய ஸ்வசம்பத்த சர்வபாசகத்துவம் அப்படி கிளுப்தமேவ. இதுவும் இதுவரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நிச்சிதமான விஷயம். என்னன்னு கேட்டா பிரகாசகம்ங்கிறது தானும் பிரகாசிச்சுட்டு தன்னோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பிரகாசப்படுத்தும். வெளிச்சம் அப்படிதான். கடம் தெரியும் போது கடமும் தெரியும், பிரகாசமும் தெரியும். பிரகாசத்தோட சேர்ந்தேதான் கடம் தெரியுது. பிரகாசம் தெரியல கடம் தான் தெரியறதுங்கிறது முடியாது. அதனால பிரகாசமும் கடமும் சேர்ந்துதான் தெரியும். அதை போல இந்த தியானம் இருக்கு, கட தியானம், கடமும் தியானமும் சேர்ந்துதான் தெரியும். வெறும் கடம் தெரிஞ்சு தியானம் தெரியலைங்கிறது கிடையாது. தியானம் தெரிஞ்சிருக்கு விஷயம் தெரியலைங்கிறது கிடையாது. ரெண்டு சேர்ந்தான் தெரியும்னு இருக்கு.
அதனால பிரகாசத்திய ஸ்வயம் பாசமானத்திய அந்த பிரகாசம் தானும் பிரகாசிச்சுண்டு ஸ்வசம்பத்த பாசகம் சர்வபாசகம் தன்னோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறதுதான் அதனுடைய சுவாவம். இதுவும் இந்த நியமமும் சித்தமா இருக்கு. ஏதது அனபியுபகமே கல்பனாந்தரே கௌரவாபத்தே. இந்த சித்தமான விஷயத்தை விட்டுட்டு நீங்க விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இருக்கே, இது அங்க விஷயத்தோட நேரடியாக சம்பந்தப்படாதாலும் இங்க இருந்தபடியே அங்க பிரகாசப்படுத்தி விட்டுரும் அப்படின்லாம் கல்பனை பண்றது இருக்க. இது கௌரவம். எது சித்தமா இருக்கோ அந்த நியமத்தை வச்சுட்டு அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட சைத்தன்யம் அந்த விஷயத்துக்கு பிரகாசம்னு சொல்றதுல நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்கிறது. பிரசித்தமான நியமத்துக்கு ஒரு அனுசரணம் ஏற்படுது. அதை விட்டுட்டு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமே போடுமே, அதான் அத்தியாரத்தை நிறுத்தி பண்றதே, அதுவே அதே பிரகாசப்படுத்தி போடுவேன் அப்படின்னு சொல்றது இது புது கல்பனையாகும். அந்த கல்பனை தேவையில்லை. அதுல கௌரவம் அதிகப்படியான கல்பனை பண்ணா அது இது பண்ணாமலே முடியும்னு சொன்னா அப்ப அதை கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கௌரவாபத்தே அச்சா தச்ச அனபிவியஸ்தம் நிர்விகல்பக ரூபம் ஆச்சாதித தீபவத்து ந பிரகாசகம் இது ததபிவியஸ்தி அபேட்சிதா. அப்ப என்னாச்சு, இந்த அதிஷ்டான சைதன்யம் தான் விஷயத்தை பிரகாசம் பண்ணணும். அப்படின்னா கடம் தெரியறதுக்கு கடத்துக்கு எது அதிஷ்டானமாக இருக்கோ அந்த சைத்தன்யம் தான் அந்த கடத்தை தெரியப்படுத்தணும். அப்படியானா அதுதான் கடாதிஷ்டான சைத்தன்யம் எப்போதுமே இருக்கே, எப்ப பார்த்தாலும் தெரியட்டுமே அப்படின்னு கேட்டால் பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அது அனபிவியக்தம். அந்த கடாதிஷ்டான சைத்தன்யம் இருக்கே அனபிவியக்தம், ஆவர்த்தமாக இருக்கு, அந்த அபிவியக்தி ஆகுது. அப்ப எப்படி இருக்குது, நிர்விகல்பக ரூபம், நிர்விகல்பகத்தை போல இருக்கா, நிர்விகல்பகமாக இருக்குன்னு தார்க்கிகால ஒரு நிர்விகல்பக ஞானத்தை சொல்லுவா. அந்த நிர்விகல்பக தியானம் அதீந்திரியம், சும்மா அனுமானம் தான் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தியானம் உண்டு. நமக்கு வர அந்த அகண்டாகார நிர்விகல்பமா இருக்கு, அது அதீந்திரியம் இல்லை, அது பிரத்யக்ஷம். ஆனால் தார்க்கிகால சொல்லக்கூடிய அந்த நிர்விகல்பகம் இருக்கே அதை சவிகல்பக தியானத்தை வச்சுட்டு அது விசிஷ்ட புத்தியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி விசேஷன புத்தி ஒண்ணு உண்டாயிருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணி சாதிக்கக்கூடிய விஷயம் அது. அது போல இது தெரியாம இருந்துருக்கு. நிர்விகல்பக ரூபம், நிர்விகல்பக துல்லியம்னு அர்த்தம் பண்ணிட்ட. ஆச்சாதித தீபவத்து ந பிரகாசகம். தீபம் இருந்துட்டு இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு ஆச்சாதனம் பண்ணி வச்சிருக்கு. ஆச்சாதனம் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னா அப்ப அதை எப்படி இன்னொரு விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியும்? அந்த ஆச்சாதனத்தை ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணாதான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியும். அந்த மாதிரி இருந்துருக்கு. அதனால தது அபிவியக்தி அபேட்சிதா. அந்த கடாதிஷ்டான சைதன்யத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அவசியமாக ஆகிறது. தச்ச பரோக்ஷஸ்தலே விருத்தியவச்சேதேனைவ அபிவியஜ்யதே. இப்ப பரோக்ஷஸ்தலத்திலும் அபரோக்ஷஸ்தலத்திலும் ஒரு வித்தியாசம். இந்த ஆவரணம் இருக்கே, இந்த ஆவரணத்தை ரெண்டா பிரிச்சிருக்காரு, பரோட்ச நிவர்த்தியம் அபரோக்ஷ நிவர்த்தியம். அதாவது ஒண்ணு அபானாபாதகம், ஒண்ணு அசத்வாபாதகம். அசத்வாபாதகம் சொன்னா இருக்குன்னே சொல்ல வராது, சொல்ல தெரியாது, இல்லை அப்படின்னே சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது அசத்வாபாதகம். அப்புறம் இருக்கு ஆனா தெரியல, தெரிய மாட்டேங்கிறது, என்ன பாதி அப்படின்னு விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆவரணத்தை அபானாபாதக ஆவரணம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு விதமான ஆவரணம் இருக்கு. இங்க பரோட்ச தியானம் வர இடத்துல விருத்தியவச்சேதேன அபிவியஜ்யதே. அதாவது அந்த அந்த சைதன்யத்துல உள்ள ஒரு ஆவரணம் நிவர்த்தியா இருக்கு. அபிவியஜ்யதே அபிவியஜ்யதேன்னு சொன்னா ஆவரண நிவர்த்தி மானம் பவத்தின்னு அர்த்தம். அதுக்கு ஆவரண நிவர்த்தி ஏற்படுறது. அந்த சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆவரணம் நிவர்த்தி ஆகிறது. அதாவது விருத்தியவச்சேதேன, எந்த ஒரு சைதன்யம் விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கோ அதே சைதன்யம் தான் விருத்தியிலையும் பிரதிபிம்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது விருத்தியவச்சேதேன ஆவரண நிவர்த்தி ஏற்படுறது பரோக்ஷஸ்தலத்துல. பிரத்யக்ஷஸ்தலத்துல விருத்தியே விஷய தேச பர்யந்தம் போயிருக்கிறதுனால விஷய தேசத்திலேயே அந்த அபிவியக்தி ஏற்படுறது. இது வித்தியாசம். விஷய தேசம் போகாமல், விஷய பர்யந்தம் அந்த விருத்தி போகாமல் உள்ளேயே இந்த விருத்தி ஆவரண விருத்தி ஆனால் ஒரே ஒரு ஆவரணம் தான் போகும். விஷயம் பர்யந்தம் அந்த விருத்தி போனால் அப்ப முழுக்க எல்லா ஆவரணமும் நிவர்த்தியாகும். அந்த அபானாபாதகம் அசத்வாபாதகம் ரெண்டு ஆவரணமும் நிவர்த்தியாகுது.
தச்ச பரோக்ஷஸ்தலே விருத்தியவச்சேதேனீவ அபிவியஜ்யதே, விருத்தியிலேயே அபிவியக்தமானது. அதனால இப்ப என்ன தெரியுது, அங்க வன்கி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போகிறது. அந்த தெரிஞ்சதுல சந்தேகம் இல்லை, இருக்குங்கிறது தீர்மானமாக தெரியுது. அதனால இவ்வளவு தூரம் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிடுது பரோட்ச விருத்தி. அபரோக்ஷஸ்தலேது விருத்தி சம்பர்க்காத் ஆபன்ன ஜாட்யாபிபவே விஷயே அபிவியஜ்யதே விருத்தேகே விஷய பரியந்தத்வா. இப்ப அபரோக்ஷஸ்தலத்துல என்ன விசேஷம், இந்த விருத்தி இருக்கோ இல்லையோ, இந்த விருத்திக்கு சைத்தன்யத்தை தன்னிடத்துல பிரதிபலிக்கும்படியாக பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய யோகியதை இருக்கு இந்த விருத்திக்கு. விருத்தி ஸ்வச்சமான பதார்த்தம், எல்லாத்தையும் பிரதிபிம்பம் விடாது. கண்ணாடி இந்த மாதிரி ஸ்வச்சமான பதார்த்தத்துக்கு தான் பிரதிபிம்பம் விடும். அதே போல சத்துவகுண பரிணாமமாக இருக்கக்கூடிய அந்தஸ்கரணத்துடைய விருத்தி இருக்கு, இது ஸ்வச்சமா இருக்கிறதுனால இதுல சைத்தன்யத்துடைய பிரதிபலனம் ஏற்படுறது. இதே மாதிரி இந்த விருத்தி இருக்கே, இந்த விருத்தியோடு அந்த விஷயம் சேரும் போது என்ன ஆகுது, விருத்தியோட சம்பர்க்கத்தினாலே, விருத்தியோட சம்பந்தத்தினாலே ஆபன்ன ஜாட்யாபிபவே, அந்த கடாதி விஷயம் இருக்கே அதுல உள்ள ஜாட்யம், ஜாட்யம்னு சொன்னா அபுச்சத்துவம், சைத்தன்யம் அச்சைத்தன்யம்ங்கிற அர்த்தம் இல்லை, ஏன்னா அது போகாது. அந்த கடாதியிலேயே சைத்தன்ய அபிவிருத்தி ஏற்படுறதுன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, விருத்தியோடு சேர்ந்த கடத்துல சைத்தன்யத்துக்கும் கொஞ்சம் பிரதிபலனம் ஏற்படுறது. அது வேதாந்த பரிபாட்டியில சொல்லியிருக்கார், அந்த விவரணாச்சாரியால சொல்லியிருக்கார். வெறும் தரையில நமக்கு மூஞ்சிலாம் தெரியாது, இல்லைன்னு அந்த மாதிரி தரையில கூட அலம்பு விட்டுட்டோம்னா, அலம்பு விட்டு அந்த ஈரமா இருக்கும் போது ஜலத்தோடு சேரும்போது கொஞ்சம் அதுல சாய தெரியும். ஏன்னா ஜலத்துக்கு அந்த சக்தியை கோயில், அதனால ஜலத்தோடு சேரும் போது அந்த வித்தியாதிகள்ல கூட அந்த ஜலத்தோடு சேர்ந்து இருக்கும் போது ஒரு முகம் தெரியக்கூடிய ஒரு இது வருது. அதே போல இந்த விருத்தியோடு அந்த விஷயம் சேரும் போது அந்த விஷயத்துல கூட அந்த சைதன்யத்துக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படுறது. ஆபரண ஜாத்தியாபிபவேன்னு இருக்கு, ஆவரண அஜ்ஞானாபிபவே சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அதாவது விருத்தி சம்பர்க்கத்தினாலே ஆவரண அஜ்ஞான அபிபவேன்னு இருக்க, ஆவரணமான அந்த அஜ்ஞானத்துக்கு அபிபவம் ஏற்படும், நிவர்த்தி ஏற்படுறதுன்னு அங்க. இந்த பாடத்துல அந்த விஷயத்திலேயே ஜாத்திய அபிபவம் ஏற்படுறது அப்படின்னு கிடைக்கிறது. அதாவது ரெண்டுமே நமக்கு வேண்டியதுதான். இதுல இருக்கிறது இந்த விஷயம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் விஷயே அபிவிஜ்யதே, விஷயோ அபிவிஜ்யதேன்னு போட்டிருக்கு. அப்படி இல்லை, விஷயே அந்த விஷயத்தில் சைதன்யம் அபிவியக்தம் ஆகிறது அப்படின்னு சொல்றோம். முதல்ல விருத்தியவச்சேதேனையும் அபிவியஜ்யதேன்னு சொன்னார். பரோட்சஸ்தலத்துல விருத்தியில தான் அந்த சைத்தன்யம் பிரதி அபிவியக்தமாகிறது. ஆனா பிரத்யக்ஷஸ்தலத்துல விஷயத்திலும் அந்த சைத்தன்யம் அபிவியக்தமாகிறது. விருத்தேகே விஷய பரியந்தத்வா, ஏன்னா இந்த விருத்தி விஷய பரியந்தம் போய் நச்ச பரோட்சஸ்தலேபி ஏவம் பிரசங்கா, பரோட்சஸ்தலத்துல இங்கேருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு ஆகட்டமே, விஷயத்திலையும் அந்த சைத்தன்ய அபிவிருத்தி ஏற்படுத்தணுமே சொன்னா துவார அபாவேன அந்தஸ்கரண நிர்கத்திய பாவா, அந்தஸ்கரண நிர்கதி நிர்கமனங்கிறது அங்க வர முடியாது. ஏன்னா பாக்கிய இந்திரியம் எங்க போகிறதோ அங்கதான் அந்தஸ்கரணம் போகும். அங்க பாக்கிய இந்திரியம் போகல பரோட்சத்துல சம்பந்தம் இல்லையே, அதனால அந்தஸ்கரணம் அந்த விஷய பரியந்தம் போக முடியாது. அதனால துவாரம் இல்லை, துவாரம் இல்லாததுனால அந்தஸ்கரணம் விஷய பரியந்தம் போகல. இதுதான் பரோட்சத்துக்கும் அபரோட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதனால இப்ப நீங்க பாக்கலாம், இவன் இந்த கேட்டானே அந்தஸ்கரண கீழே இருக்க பிரதிபிம்பித சைத்தன்யம் பிரகாசமா அதிஷ்டான சைத்தன்யம் பிரகாசமா, இப்ப நம்ம இதுல இருந்து பதில் வந்ததாக பார்க்கணும். அந்தஸ்கரண கீழே இருக்கிற பிரதிபிம்பம் இருக்கு, அது பிரகாசமா ஆகாது, ஏன்னா அது அதிஷ்டானம் இல்லை. நீங்க சொல்லிட்டு ஆத்தியாத்மிக சம்பந்தத்தை அசந்தரத்துவா பார்த்தா ரெண்டாவது பட்சத்துக்கு வந்த, ரெண்டாவது பட்சத்துக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னேன், அந்தஸ்கரண பிரதிபிம்பித சைதன்யமே போருமே இருக்கா, அந்த அதிஷ்டான அபிவிருத்தி எல்லாம் அப்படின்னு சொன்ன. அதிஷ்டான அபிவிருத்தி இல்லைன்னு சொன்னா விஷயத்துக்கு பிரகாசமே ஏற்படாது. அதனாலதான் பரோட்சஸ்தலத்துல விஷயத்துக்கு பிரகாசமே ஏற்படல, ஒரே ஒரு ஆவரண நிவர்த்தியானத்தான இருக்குங்கிறது மாத்திரம் பரோட்சமாக தெரிஞ்சதே தவிர விஷயம் தெரியறதுன்னு சொல்ல முடியாது. அதனால விஷயத்துக்கு பிரகாசகம் இது அதிஷ்டான சைதன்யம். அதனால ரெண்டாவது பட்சம் தான் நான் எடுத்துருக்கேன். அதுல உள்ள அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சைத்தன்யம் சொன்னா அது ஏதோ வேற சைத்தன்யம் நினைக்க வேண்டாம்.
அதே சைத்தன்யம் தான் விற்த்தியில பிரதிபலித்தமாக ஆயிடுச்சு. விற்பி கலந்ததுனால ஆவரண பங்கம் ஏற்படுது. எப்போதுமே ஒரே அஜ்ஞானம் ஒரே தியானம் தான் அஜ்ஞான நிவர்த்தியும் பண்ணணும், விஷயத்தை பிரகாசனமும் பண்ணணும் அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யமே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிற காரணத்தினால அதுவே விஷயத்தை பிரகாசமும் பண்ணட்டுமேன்னு அவர் கேட்டிருந்தார். இப்ப இவர் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் அதேதான். எந்த சைத்தன்யம் விஷயத்துக்கு பிரகாசகம்னு சொல்றீனோ அதே சைத்தன்யம் தான். ஆனா விற்பி பிரதிபிம்பித ரூபேன்னு அது அதிஷ்டானம் இல்லை. விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமே தான் விற்த்தியில பிரதிபலிதமாக ஆன காரணத்தினால அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அதே சமயத்துல விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறதுனால அது விஷயத்திலும் பிரகாசமாகும். ரெண்டு ஒரே சைத்தன்யம் ஆனா ரெண்டு ரூபம். விற்த்தியில அது பிரதிபலிச்சு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது, விஷயத்துக்கு அதிஷ்டானமாகி விஷயத்தை பிரகாசப்படுத்துறது ஒண்ணு. அதனால அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது வேறு, விஷயத்தை பிரகாசப்படுத்துறது வேறு அப்படிங்கிறது ஒரே சைத்தன்யம் தான் ரெண்டு காரியத்தையும் செய்யுது. அதனால நீ சொன்னீங்க ஞானத்துக்காரர் சொன்னார், அந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யமே அஜ்ஞான நிவர்த்தி பண்றதுக்காக எப்போ வேணுமோ அப்ப அதுவே பிரகாசப்படுத்துதுங்க. அதை விட்டு வேற சைத்தன்யம் அதிஷ்டான சைத்தன்யம் தான் பிரகாசப்படுத்துறதுன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டாரே, அதுக்கு என்ன பதில்னு சொன்னா, விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் கூட அந்த அதிஷ்டான சைத்தன்யம் தான், வேறு சைத்தன்யம் இருக்கு. இது ஆயிடுச்சு. இந்த கேள்விக்கு பதிலாயிடுச்சோ. இதுக்கு அடுத்தது அடுத்த கேள்வி. நானும் விற்பேகே, இந்த கேள்விக்கெல்லாம் பரஸ்பர சம்பந்தம் கிடையாது. இது ஒரு தனி கேள்வி, தனித்தனியா துண்டு தண்டமா கேள்வி. பரஸ்பரம் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு கணக்கு கிடையாது. ஆனா விற்பே சதாகாரத்துவம் நகாவத் தத்விஷயத்துவம். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ததாகார விற்பி ததாகார விற்பின்னு சொல்றா இல்லையா, விற்பி வந்தது என்ன விற்பின்னா கடாகார விற்பி கடாகார விற்பி. அந்த ஆகாரங்கிறதுனா என்ன, இது இங்க அவரே கேட்டா அதை ஸ்பஷ்டமா சொல்லணுங்கிறதுக்காக அதை எடுத்துட்டார். விற்பேகே கடாகாரத்துவம், இந்த விற்பி கடாகாரமாகிறதுன்னு சொல்றதே, அந்த விற்பியில கடாகாரத்துவங்கிறது என்ன இது சொல்லலாமா? கட விஷயத்துவம், இதுதான் கடாகாரத்துவம். எந்த விற்பி கடத்தை விளைவிக்கிறதோ அது கடாகாரம்னு சொல்றது. இது சொல்லலாம், சொல்லவே முடியாது. விஷயத்துவத்தை நிரூபணம் பண்ண முடியாது. நீதான சமயம் இந்த ஆரம்பத்துல அத்வைதியில இதுக்கு முன்னாடியே சுக்ஷாதி கிரந்தத்திலேயே அத்வைதியே விஷயத்துவம்னு சொன்னா என்ன, அது என்னதுன்னு சொல்லி ஒரு 10 விகல்பம் பண்ணி ஒரு விகல்பமும் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷ சம்பந்த சிங்கத்துல கடைசியில ஆத்தியாத்மிக தாராத்மின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஷயத்துவம்னு இங்க நீங்க சொன்னீங்கன்னா அதே இதெல்லாம் நான் திருப்பி உங்க பக்கம் போடுவேனே. நான் விஷயத்துவம்னு சொன்னா நீங்க என்ன தோஷத்தை சொன்னீங்க அதே தோஷம் தானே உனக்கும். அதனால நிராபா விஷயத்துவம்னா என்ன அப்படின்னு நிர்வச்சனம் பண்ணிட்டு அந்த 9 விதமா அதை விகல்பம் பண்ணி எல்லாம் தப்பு சொல்லியாச்சு. நீயே சொல்லிட்ட. நாபி தஸ்மின் சைதன்யோபராக யோகியதாபாதகத்துவம் ததஜ்ஞான அபிபாவகத்துவம் வா. விஷயத்துவத்தை இந்த மாதிரி 2 நிமிஷம் சொல்லலாம். விஷயத்துவம்னா விஷயத்துவம் இல்லை, ஆகாரத்துவம். விற்த்தியில ஆகாரத்துவங்கிறது என்ன, சதாகாரத்துவங்கிறது எந்த விற்த்தியால அந்த விஷயத்தில் சைதன்ய அபிவியக்தி ஏற்படுறதோ, ஒரு விற்பி எந்த விஷயத்துல சைதன்யாபிவியக்தி ஏற்படுறதுக்கு ஹேதுவாகிறதோ அந்த விற்த்திய அந்த விஷயாகாரமாக சொல்லலாம். கடாகார விற்பி ஒரு விற்பி வந்தால் இந்த விற்பி கடத்துல சைதன்யாபிவியக்தி ஏற்படுறதுக்கு ஹேதுவாகிறது. அதனாலதான் இது கடாகாரம்னு சொல்றோம். அப்ப எந்த விஷயத்துல சைதன்யோபராகம் ஏற்படுறதுக்கு ஒரு யோகியத்தையை உண்டு பண்ணக்கூடியதாக ஒரு விற்பி இருக்கோ அந்த விற்பியை அந்த விஷயாகாரமாக சொல்லலாம். தஸ்மின் சைதன்யோபராக யோகியதாபாத தத்துவம் ஒண்ணு. இன்னொன்னு சொல்லலாம் ததஜ்ஞான அபிபாவ தத்துவம். எந்த விற்பியால அந்த விஷய சைதன்யத்துல ஆவரண அபிபவங்கிறது ஏற்படுறதோ அந்த விற்பி அந்த விஷயாகாரம் சொல்லலாமே. தத்துனா எல்லாம் இந்த 2 இடத்துலயுமே தசப்தங்கிறது விஷயத்தை பராமரிக்கிறது. அந்த விஷய ததஜ்ஞான அந்த விஷய சம்பந்தப்பட்ட அஜ்ஞான அபிபாவகத்துவம், அந்த விஷயத்துல வரக்கூடிய அந்த ஆவரணம் இருக்கு அஜ்ஞானம்,
அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தியுடைய விருத்தி இருக்கு. இதத்தான் சதாகாரம்னு சொல்றது. அப்படின்னு சொல்லாம உபயோரதி சதாகாரத்துவ பிரயோஜ்யத்துவேன தத்வாயுஜா சொல்றது. இது தப்புன்னு சொல்ல முடியாது. இது வஸ்துஸ்திதியாக இருக்கலாம். ஆனா புரிய வைக்கிறதுக்கு உபயோகப்படாது. ஏன்? எந்த மாதிரி விருத்தி வந்தால் விஷயத்துல சைத்தன்யோபராகம் ஏற்படும். கடத்துல சைத்தன்யோபராகம் வரணும்னு சொன்னா அதுக்கு ஹேதுவான விருத்தி எப்பேற்பட்டது கேட்க. கடாகார விருத்தி நீங்க பதில் சொல்லணும். கடாகார விருத்தி தான் கடத்துல சைத்தன்ய சம்பந்தம் ஏற்படுறதுக்கு ஹேதுவாகும். அப்ப கடாகாரத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. எந்த விருத்தி கடத்துல சைத்தன்யோபராகம் ஏற்படுறதுக்கு ஹேதுவாகுமோ அதுதான் கடாகார விருத்தின்னு சொன்னா இது அனன்யாசிரியமான இருக்கு இல்லையா? இது சரியா வரல. முதல்ல கடாகாரத்துவங்கிறது புரியும்படியா சொல்லிட்டு இப்பேற்பட்ட விருத்தி தான் அந்த கட்டத்துல கடாகார விருத்தி. இதுதான் கட்டத்துல சைத்தன்யோபராகத்துக்கு ஹேதுவாகுது அப்படின்னு சொல்றது விட்டுட்டு இந்த விருத்தி கடத்துல சைத்தன்யோபராகம் வரத்துக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலதான் கடாகாரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்கிற கேள்வி, எந்த விருத்தியானது அந்த சைத்தன்யோபராகத்துக்கு ஹேதுவாகும் அப்படின்னு கேட்டா பதில் இல்லாத கேள்வி. அதனால இது சதாகாரத்துவ பிரயோஜ்யம். இதே மாதிரி கடத்துல வரக்கூடிய ஆவரணத்தை கடத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விருத்தி எது, அந்த ஆவரண அபிபாவக விருத்தி எதுன்னு சொன்னா கடாகார விருத்தின்னு நீங்க சொல்லணும். அப்ப கடாகாரத்துவம்னா என்னன்னு கேட்டா அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளதுன்னு சொன்னதுன்னா இதுவும் சரியா இல்லை. உபயோரதி உபயோகனா விஷயே சைத்தன்ய உபராக யோகியதா சம்பாதனம் விஷயே அஜ்ஞான ஆவரண அபிபவா. இது ரெண்டும் இந்த ரெண்டு காரியமும் ததாகாரத்துவ பிரயோஜ்யத்வேன அந்த விருத்தி ததாகாரமாக இருக்கிறதுனாலதான் இந்த ரெண்டு காரியமும் ஏற்படுறது. அதனால ததாகாரத்துவம்னா என்னன்னு சொன்னா இதையே சொல்லி நீங்க பதில் சொல்லக்கூடாது. தத்வாயோகா. சரி, ஆகாரம் சொன்னா லோகத்துல வேற ஒரு ஆகாரம் கடத்துடைய ஆகாரம் எப்படி இருக்குன்னா இப்படி உருண்டையாக ஆரம்பிச்சது இந்த மாதிரிதான் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா அது நீங்க ஒத்துக்கவே முடியாது. நாட்டு கதாதிபத்து பிருசு புத்னோதராத்தியாகாரத்தும். ஒரு புத்னம்னு சொன்னா அடிசாகத்துக்கு பிருசு, அதாவது பிருசுனா அகலமானது. கடம் எப்பவுமே அதோடைய கழுத்து சுருங்கி இருக்கும், உதரம் பெருசா இருக்கும் இல்லையா? அடியில இப்படி அழகா இருக்கும் உதரம். பிருசு புத்தனா உதர ஆகாரம். இதெல்லாம் தான் அந்த கம்பு கிரிவாதி மொத்தம் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த கழுத்து எப்படி இருக்கு இதெல்லாம் கடத்துலதான் இருக்குமே ஒரு விருத்தியில இருக்க முடியாது. இது தியானம் இல்லையா? கடத்தை சேர்ந்த ஆகாரம். இதெல்லாம் அந்த அவயவங்களுடைய ஒரு சம்ஸ்தான விசேஷம் சொல்ல, சன்னிவேச விசேஷம். இதெல்லாம் அந்த கடத்துல இருக்கும், விருத்தியில இருக்க முடியாது. விருத்தியிலேயே இருக்குன்னு சொன்னா அப்ப கடமை வேண்டாம் தனியா. இதுதான் சாகார ஜானவாதம்னு சொல்றது. விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், இதெல்லாம் தியானத்திலேயே இருக்கு, அதனாலதான் வெளியில விஷயங்கிறது வேண்டாம், தியானம் தான் விஷயமா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு இஷ்டம் இல்லை. நாப்பி கதாதிபத்து பிருசுபுத்தனோதராத்தியாகாரத்துவம் சாகாரவாதாபாதா. தியானமே சாகாரம் விஷயாகாரமாக இருக்கு, விஷயமாகவே இருக்குன்னு சொல்லக்கூடியது விஞ்ஞானவாதம், பௌத்தவாதம். அது உனக்கு இல்லை. சம்ஸ்தானஹீன ஜாதி குணாதி விருத்தேகே நிராகாரத்துவ பிரசங்கா. இன்னொன்னு, நீங்க இது மாதிரி ஆகாரம் சொல்றீங்களே, திரவியத்துக்கு ஒரு அவயவங்கள் இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு நீங்க ஆகாரம் சொல்லலாம், நடனா இப்படி காமிக்கலாம். சரி, இதுக்கு சம்ஸ்தானம் சொல்ல, அவயவ சம்ஸ்தானம். அவயவ சம்ஸ்தானம்னு சொன்னா அந்த அவயவங்களுடைய ஒரு சேர்க்கை, ஒரு விதமான சேர்க்கை. இப்படி சேர்த்தாக்க ஒரு ஒண்ணு, இப்படி சேர்த்தா வேற விதமா சேர்த்தா இன்னொன்னு, அந்த மாதிரி பதார்த்தங்கள் மாறும். அந்த மாதிரி சம்ஸ்தானம் திரவியத்துல சொல்லலாம். சம்ஸ்தானம் இல்லாத ஜாதி குணம் கிரியை இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆகாரம் சொல்ல முடியும் இல்லையா? பதார்த்தத்துக்கு திரவியத்துக்கு சொல்லலாம், அது உருண்டையா இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆனா அதுல குணத்துக்கு என்ன சொல்றது, ஜாதிக்கு என்ன சொல்றது, கோத்வாகாரமா இருக்குன்னு சொன்னா கோத்வாகாரமா எப்படி ஆச்சரியம்? அதனால ஏன்னா அதெல்லாம் நிராகாரமா இருக்கு. ஜாதி குணாதி விருத்தேகே அப்படின்னா ஜாதி குணாத்தியாகார விருத்தி இருக்கே, அந்த விருத்தி நிராகாரமான போதும். இந்த மாதிரி ஆகாரம் சொல்ல முடியாது. இன்னொன்னு,
घटपटौ इति समूहालंबने विरुद्ध नानाकारत्व आपत्तेश्च इति घटम पटम ரெண்டு எழுத்தாப்புல இருக்கு. ரெண்டையும் ஒரே சமயத்துல பார்க்கலாம். சமூகாலம்பனம் கடப்பட்டவு பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நமக்கு ஒரே சன்னிகிருஷ்டால ரெண்டும் தெரியுதுன்னு சொன்னா கடமும் கடமும் சேர்ந்துதான் தெரியுது. இது சமூகாலம்பன ஞானம்னு சொல்றது. இந்த இடத்துல விற்த்தியில என்ன ஆகாரம், அது கடாகாரமா படாகாரமான்னு சொன்னா ரெண்டும் ஆகாரங்கிறோம். இது கடாகாரமா, இது எப்படி நீங்க சொல்றாரு உருண்டை எப்படி கடத்துடைய ஆகாரம் வேற, படத்துடைய ஆகாரம் வேற. இப்ப இந்த விற்பி எந்த ஆகாரத்துல இருக்கு? படம் போல உருண்டை ஆகாரம் இருக்கா, இல்ல படம் போல நீண்டு இப்படி ஆழமாக வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு? தப்பா போடும் இல்லையா? இப்படி வந்தா அப்படி வர முடியாது, அப்படி வந்தா இப்படி வர முடியாது. அதனால இந்த ஆகாரங்கிறது விற்த்தியில வரக்கூடிய ஒரு அவயவ சன்னிவேச விசேஷம்னு சொன்னா இங்கெல்லாம் தப்பா போயிடும். கடப்பட்டவு இது சமூகாலம்பனே விருத்த நானாகாரத்துவ ஆபத்தேஷ்ட இதுக்கு பதில் சொல்றாங்க. அஸ்தீத்யாதி தத்விஷயக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோக்கியத்துவஸ்ய தத் சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்ய வா ததாகாரத்துவ ரூபத்வாத். இங்க ததாகாரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆகாரத்துக்காருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு. இது ஆகாரம் இல்லை. அப்ப என்னது? இந்த வஸ்து அஸ்தி பாதி இப்படி எல்லாம் விவகாரம் வருது இல்லையா? அயங்கதாக அஸ்தி தெரியாதபடியும் கடோஸ்தின்னு ஒருத்தனால சொல்ல முடியாது. ஏன் கடோஸ்தி கடோ பாதி இத்தியாதி கட விஷயக்கம் விவகாரம் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக அஜ்ஞானம், ஞானம் வரத்துக்கு முன்னாடி அஜ்ஞானங்கிறது இப்பேற்பட்ட விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. அப்பேற்பட்ட பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோக்கியத்துவம் இந்த அந்த கடோஸ்தி கடோ பாதி அப்படிங்கிற விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாக எந்த ஒரு அஜ்ஞானம் இருந்ததோ அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய யோக்கியதை இருக்கே விற்த்தியில, அந்த விற்த்தியத்தான் ஆகாரம் ஆகாரம்னு சொல்றது. கடோஸ்தி அப்படிங்கிற விவகாரத்துக்கு பிரதிபந்தகமான அஜ்ஞான நிவர்த்தி ஜனன யோக்கியத்துவம், இதுதான் கடாகாரத்துவம். படோஸ்தி அப்படிங்கிற விவகாரத்துக்கு பிரதிபந்தகமான அஜ்ஞான நிவர்த்தி யோக்கியத்துவம், இது படாகாரத்துவம். வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஜாதி இது எல்லாமே இது கடவு ரூபவான் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கடம் தெரியும், ஆனா ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடோ ரூபவான்ங்கிற இந்த விற்த்தியால அந்த அஜ்ஞான நிவர்த்தியாகும். அப்ப கடோ ரூபவானையோ கோதி அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு, விவகாரம் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய யோகியத்தை உள்ள விற்த்தியாக இருக்கிறதுனால இதை ரூபாகார விற்த்தின்னு சொல்லலாம், ஜாத்தியாகார விற்த்தி சொல்லலாம், இந்த மாதிரி விற்த்தி சொல்லலாம். ஆக இது ஒண்ணு சொன்னார். அஸ்தீத்யாதி தத்விஷயக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோக்கியத்துவம் ஒண்ணு. தத்தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்யவா ததாகாரத்துவ ரூபத்துவம். தத்தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம், தத்துன்னு சொல்லி விஷயத்தை வாங்கிட்டு வந்தது. அந்த விஷயத்தோடு சன்னிகிருஷ்டம்னா சம்பந்தப்பட்டது, கரணம்னா பிரமாணம். விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட பிரமாணத்தினால எந்த விருத்தி உண்டாகிறதோ அந்த விருத்தி அந்த விஷயாகாரம். இப்ப சத்துராதி இந்திரியங்களை எடுத்துட்டோம்னா அது கடாதி விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அதனால அந்த விருத்தி உண்டாகிறது. அப்படியானால் இந்த விருத்தி கடாகாரம். இது வியாப்தி ஞானத்துக்கு எடுத்துக்கலாம். வன்கி வியாப்தி ஞானத்தினால உங்களுக்கு வன்கி அனுமதி வருது. அப்படியானா வன்னிய விஷயகமான வியாப்தி ஞானம் இருக்கு, அது வன்னியோடு சம்பந்தப்பட்டது. இதாச்சே, இதுதான் எங்க பிரமாணம். அதனால வந்த விருத்தி வன்யாகாரம். இதே மாதிரி சப்தத்துக்கு பதார்த்த ஜானம் செய்து அர்த்த ஜானம் வேணும். பதஜானம் அப்புறம் அர்த்த ஜானம் வேணும். அந்த அர்த்த ஜானம் இருக்கே அர்த்தோபத்தி, அதனால ஏற்படுறது. அதனால அந்த விருத்தி அர்த்தாகாரமாக ஏற்படுறது, சாப்துகோசாத்மகமான விருத்தி. இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி தத்தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவஸ்யவா ததாகாரத்துவ ரூபத்வா. ஆனால் சித்திகாரர் சொன்ன இந்த விஷயத்துல கொஞ்சம் கிளேசம் இருக்கு. அந்த ஒரு அன்வன்யாச்சரியம் மாதிரி சொன்ன ஒரு இது வந்துட்டு இருக்கு இல்லையா முன்னாடி, அது இன்னும் கொஞ்சம் வருது. இந்த அஸ்தீத்யாதி தத்விஷயக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோக்கியம்னு சொன்னது. இந்த விருத்தி இந்த விவகாரத்தை
பிரதிபந்தம் பண்ண இந்த இப்பேற்பட்ட அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யோக்கியமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? அந்த அஜானம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பழத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அது முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமா? ஆகாது. அதனால முதல்ல விருத்தி வரலாம், அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம்னு சொன்னா அதை முன்னாடி சொல்லி எழுதணும் இல்லையா? பல கல்வியம்னு சொல்லிட்டோம்னா அது சரியா வராது. அதனால இந்த யோகியதா வச்சேருக்கும் எப்போதுமே சொல்றோம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தண்டம் கடத்துக்கு காரணம்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ வேற ஏதோ ஒரு தண்டம் அரண்யஸ்த தண்டம் காட்டுல கிடக்கு, அதை எடுத்து யாரும் குடம் பானை எல்லாம் தயார் பண்ணல. இப்ப அந்த தண்டத்துக்கு இந்த கடத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியத்தை இருக்கு இல்ல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது பண்ணினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு இல்ல. அதுக்குதான் யோகியதா வச்சேருக்குமா ஒரு ரூபத்தை சொல்லுவோம். அது என்னன்னா காரணத்தா வச்சேருக்கு ரூபம். இப்ப எந்த ஒரு தண்டம் கடத்தை உண்டு பண்ணினதோ அந்த இடத்துல அந்த தண்டத்துக்கு தண்டத்துவங்கிற ஒரு ரூபம் இருக்கு, தர்மம் இருக்கு இல்லையா? இதே தண்டத்துவங்கிற தர்மம் இது காரணத்தாவச்சேருக்கிற தர்மம்னு சொல்றது. இது அந்த அரண்யஸ்த தண்டத்திலும் இருக்கு. அது இருக்குன்னா அதுக்கு யோகியத்தை இருக்கு. அதனால தண்டம் உண்டாக்கப்பட்டதோ படலையோ வேற எல்லாம் சாமகிரி சேரல, யாரும் ஆரோக்கியம் அதை எடுத்துக்க வரல, அங்கேயே அது உற்பத்தியாகி விநாசமும் ஆயிடுச்சு. அதனால அது கட்டத்தை உண்டு பண்ணலையே தவிர அந்த யோகியதை இருக்கு. யாராவது ஒரு பணி எடுத்து பண்ணுறதா பண்ணிருக்கலாம். அத போல இந்த யோகியத்துவம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தர்மம் சொல்றோம். அதே மாதிரி தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்றதே இந்த விருத்தி அந்த ஜன்யத்துவம் வரணும்னா ஜன்யத்துவத்துக்கு ஒரு அவச்சேதம் சொல்லலாம். அதே காரியதாவச்சேதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த அவச்சேதக தர்மங்கிறது சித்திகாரருக்கு விவட்சிதமாக இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டால் ஆதாராட்சா ஸ்வரூப சம்பந்த விசேஷான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த விருத்தி வரத்தையே இது தெரியும், விருத்தி தெரியச்சியே இது ஏகதாகாரமாக இந்த விருத்தி வருது அப்படின்னு தெரியும். அந்த விஷயத்துக்கும் விருத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அந்த சாட்சியாலேயே தெரிஞ்சிருக்கு. அந்த சம்பந்தத்தை ஆகாராட்ச சம்பந்தம், ஆகாரம்ங்கிற பேர் கொடுத்துருக்கோம் அந்த சம்பந்தம். இதுதான் சதாச்சாரம். இல்ல தார்க்கிக்காக கூட இப்படி சொல்லுவாங்க. இல்ல என்ன தியானத்துடைய ஆகாரத்தை சொல்லு அப்படின்னா, தியானம் நிராகாரம். உதயநாச்சாரிய சொன்னார், அர்த்தேனைன்னு விஷயத்தோடி நிராகாரத்தையா தியானம். பௌத்தனை கண்டிக்கும் போது தியானத்துக்கு ஆகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு தியானத்துடைய ஆகாரம் சொல்லு, ஐந்து கடகா அப்படின்னு தியானம் வந்திருக்கா, பூதலே கடகான்னு வந்திருக்கா, கடவன் பூதலும் வந்திருக்கா, தியானத்துடைய ஆகாரம் என்ன அப்படின்னு இருக்கோம். அப்ப அந்த ஆகாரங்கிறது என்ன? தியானத்துக்கும் அதுல சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம், அது ஸ்வரூப சம்பந்த விசேஷா அப்படின்னு. ஸ்வரூப சம்பந்த விசேஷான்னு சொல்லி அதுக்கு மேல அதை பத்தி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. அத போல அவ்வளவுதான், அதுதான் பதில் இருக்கு. இதுக்கு மேல நோண்டிட்டு போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. அத போல இந்த விஷயத்துக்கும் அந்த விருத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூப சம்பந்த விசேஷத்தை ஆகாரம்னு சொல்றது. இந்த ஆகாரம் தான் இப்ப இங்க சொன்னோமே இந்த யோகியதா வச்சேருக்கும். அஸ்தீத்யாதி தத்விஷயகம் விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோகியதா வச்சேரகம் என்னன்னு சொன்னா இந்த தியானத்துல உள்ள ஆகாரம். இது தியானம் தெரியறதுக்கே தெரியும். என்ன தியானம் சொன்னா உடனே சொல்றாங்க இல்லையா, விஷயத்தோட சேர்த்து அதுதான் விஷய ஆகாரமாக அந்த இதா இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி தத்தன்னிகிருஷ்ட ஜன்யங்கிறதுலாம் அனுமித்தியாதி ஸ்தலத்துல தெரியுமே தவிர இந்த பிரத்யக்ஷ ஸ்தலத்துல தெரியாது. நீங்க எதோட எந்த விஷயத்தோட சேர்ந்து இருக்குங்கிறத நீங்க தியானம் வந்ததுக்கு அப்புறம் அனுமானம் பண்ணிக்கணும், முன்னாடி தெரியாது. தியானம் வந்தாதானே இப்ப எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து என்னன்னே தெரியும். ஆகையால அதனால சதாகாரத்துவங்கள்லாம் அந்த ஆகாராட்ச குரூப சம்பந்தத்தை போட்டுதான் சொல்லலாம். இந்த ஜன்யத்துவம் கூட நீங்க எப்படி சொல்லணும்னா அந்த யோக்கியத்தையை வச்சுதான் சொல்லணும். அந்த யோக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆகாராட்ச குரூப சம்பந்த விசேஷம் அப்படின்னு பிரம்மானந்தர் எழுதியிருக்காங்க. சம்பந்தான்னு கொடுத்தேன், இன்னொரு இடத்துல சொரூப சம்பந்த விசேஷம். ஏன்னா அதுக்கு வேற சொல்றதுக்கு இல்லை. ததுபயஞ்ச காரணாதீன ஸ்வபாவ விசேஷா. சரி, இந்த விற்த்தியானது ஏன் இந்த கடாகாரமானது வந்தது, ஏன் படாகாரமா வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். கடத்தோடு தன்னிகிருஷ்டம் வந்தது, அதான் இது வந்தது. அதே மாதிரி வன்னி வியாப்தி தியானத்தினால இது வந்திருக்கு, அதனால வன்னி ஆகாரமா வந்தது. ஆனா அந்த எல்லாருக்கும் அந்தந்த காரணங்கள் தனித்தனியா வச்சுருக்கோம். அதனால தது உபயம்னா என்ன? அஸ்தீத்யாதி தத்விஷேக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோகியத்துவமோ தத்தன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவமோ இது ரெண்டும்
தத்துவ காரணாதீன ஸ்வபாவ விசேஷா. அந்த காரணம் அதுக்குள்ள நியதமா இருக்கு, அதனால வந்தது, வேற எப்படி வந்து கேட்க முடியும். அதனால நக ஆத்மாஸ்ரயா. இது அடுத்த கேள்வி. இப்போ சித்த முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா, பூர்வபக்ஷி சொல்லிட்டு வரைச்சு ஆகாரத்துவம்னா என்ன, சதாகாரத்துவம்னா என்னன்னு கேட்கும்போது தஸ்மின் சைதன்யோபராக யோகியதா சம்பாதகத்துவம் தத்விஷயக அஜ்ஞான அபிபாவகத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே கதாகாரத்துவ பிரயோஜ்யமாக இருக்கு. விற்த்தியில கதாகாரத்துவம் வந்ததுனாலதான் இது தத்விஷயக அஜ்ஞான அபிபாவகமாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த விஷயத்துல சைதன்யோபராகம் வரத்துக்கு ஏதுவாகிறதுன்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது கதாகாரத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு அதையே சொல்றேன்னா எப்படின்னு கேட்டோம். அதாவது இந்த ரெண்டு காரியகாரணம் சொல்றது தத்விஷயக அஜ்ஞான அபிபவகாங்கிறது காரியம், கதாகார விற்த்திங்கிறது ஹேது. அதே மாதிரி தஸ்மின் சைதன்யோபராக யோகியதா சம்பத்தி அப்படிங்கிறது ஒண்ணு, தத் ஹேதுத்துவங்கிறது கதாகார விற்த்தியில இருக்கு. இப்போ என்னாச்சு, இது ரெண்டும் ஒண்ணு பிரயோஜ்யம், காரியங்கிறது பிரயோஜ்யம், காரியங்கிறது கதாகாரத்துவங்கிறது அதுக்கு பிரயோஜகம் அப்படின்னு பிரிச்சு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த தோஷம் திரும்பி வருமா வராதாங்கிறது காமிக்கிறோம். அதாவது அஸ்தித்யாதி தத்விஷேக விவகார பிரதிபந்தக அஜ்ஞான நிவர்த்தன யோகியத்துவம் போட்டாரோ இல்லையோ. இப்ப அஜ்ஞான நிவர்த்திங்கிறது காரியம், அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய அது ஹேதுவாக இருக்கிறது ததாகார விருத்தி. அப்ப ததாகாரத்துவங்கிறது ஹேதுவாச்சு, தத் பிரயோஜ்யம் அஜ்ஞான நிவர்த்தி. அதே கேள்வி திரும்பி வருமா வராதா? இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணலாம்னு சொன்னா இது ததாகாரமா இருந்தா தான் முடியும். அப்ப அஜ்ஞான நிவர்த்தி பிரயோஜனம் ஞானத்தை ததாகாரத்துவம். அப்ப ததாகாரத்துவ பிரயோஜ்யம் அதே கேள்வி நீங்க லட்சணம் சொன்னீங்கன்னா அந்த தோஷம் திரும்பி வருது எனக்கு கேட்டா. அதுக்கு என்ன சொல்ற, மச்சா ஆத்மாஸ்ரயா நிவர்த்தி ஜனன ஸ்வரூபயோகியதையா பலோபதானத்தை சாத்தியத்வேன சுவான் அபேட்சணா. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு சூச்சனை பண்ணினா. அந்த யோகியத்துங்கிறது யோகியதா வச்சேதக பரியந்தம் போகிறான். அதாவது ஸ்வரூப யோகியதான்னு சொன்னார் இல்லையா. ஸ்வரூப யோகியதான்னு சொன்னா அந்த யோகியதைக்கு அவச்சேதகமான தர்மம் இருக்கு, அதுதான் ஸ்வரூப யோகியதா. இப்ப அரண்யஸ்த தண்டத்துல கடத்தை உண்டு பண்ணக்கூடிய ஸ்வரூப யோகியதை இருக்குன்னு சொன்னா தண்டத்துவம் இருக்குங்கிறதுனால வேற அதுல காரணத்துவம் இல்லை. ஏன்னா அது எந்த கடத்தையும் உண்டு பண்ணல, அதனால அதுக்கு நேர காரணத்துவம் சொல்லக்கூடாது. ஆனா காரணம் ஆகிறதுக்கு ஸ்வரூப யோகியதைங்கிறது என்ன, தண்டத்துவம் அங்க இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்வரூப யோகியதைங்கிறது வேற. இது நான் முன்னாடியே ஸ்வரூப யோகியதைங்கிறது இங்க பிரகிருதத்துல என்ன, இந்த ததாகாரத்துவம் அப்படின்னு சொன்னேன். ஆகாராட்ச ஸ்வரூப சம்பந்த விசேஷம், இதுதான் ஸ்வரூப யோகியத்துவம். இந்த ஸ்வரூப யோகியத்துவத்தை வச்சுட்டு இதனால வரக்கூடிய பலம் என்ன, அஜ்ஞான நிவர்த்தி சைதன்ய விஷயே சைதன்யோபராகா இதெல்லாம் வருது. இது பலம். இப்ப என்னாச்சு, பலனை காரியமாக வரும்போது அது பலோபதாயக்கம்னு சொல்றது. அந்த காரியம் வரத்துக்கு முன்னாடி அது ஸ்வரூப யோகியம்னு சொல்றது. ரெண்டும் வித்தியாசமாக இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதுவே இதுங்கிறது இல்லை. நிவர்த்தி ஜனன ஸ்வரூப யோகியதையா பலோபதானத்தை சாத்தியத்துவேன சுபானபேட்சணா ஆத்மாசிரயங்கிற தோஷம் சொன்னார். ஆத்மாசிரயம்னு சொன்னா தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சிருந்தா தான் முடியும்னு சொன்னா ஆத்மாசிரயம். ரெண்டை வச்சுட்டு ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு தெரிஞ்சுட்டாதான் முடியும், ரெண்டை தெரிஞ்சுக்கணும்னா ஒன்ன தெரிஞ்சுட்டாதான் முடியும்னு சொன்னா அந்யோன்யாச்சு. இப்படி இருந்தா புரிஞ்சு முடியாது. ஒன்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடியே உனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா தான் முடியும்னு சொல்லிட்டா இது ஆத்மாசிரயம். அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இங்க கதாகாரத்துவம்னா என்ன, அது புரியலையே. கதாகாரத்துவம் சொல்றது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அஜ்ஞான நிவர்த்தகத்துவமேவ கதாகாரத்துவம்னு சொன்னாச்சு இல்லையா. அப்ப நான் கேட்கிறேன், அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் எப்படின்னு சொன்னா கதாகாரத்துவம் அப்படின்னு சொன்னா ஆத்மாசிரியமே வந்துடும். ஏன்னா அஜ்ஞான நிவர்த்தகத்துவமேவ கதாகாரத்துவம்னு சொல்லிட்டு அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் எந்த விற்த்திக்கு வரும்னு சொன்னா கதாகார விற்த்திக்கு தான் வரும்னு சொன்னாங்க. அந்த கதாகாரத்துவமே அதுக்கு தன்னையே தனக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஹேத்துவாக சொன்ன மாதிரி ஆயிடும். இது ஆத்மாசிரியம். இந்த ஆத்மாசிரியத்தை அவர் சந்திச்சார். நியாயாமிருக்காரர் இல்லை, இந்த ஆத்மாசிரியம் இல்லை, ரெண்டு நான் பிரிச்சு விட்டேன்.
ததாகாரத்துவம் அப்படிங்கிறது அந்த யோகிதாவச்சேதகமான ஒரு தர்மம். இது சாட்சி வேத்தியம். நீங்க அஜான நிவர்த்தி வரதா வரலையாங்கிறத பலத்தை பார்த்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தியானம் உங்களுக்கு தெரியும் போதே இந்த ஆகாரம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால இது அதை காரியத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி தெரியக்கூடியது ததாகாரம். இதனால வரக்கூடிய பலம் என்ன? அஜான நிவர்த்தி, விஷயாவச்சேதன சைத்தன்ய அபிவியக்தி, இதெல்லாம் பலம் அப்புறமாக வருது. இந்த மாதிரி நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். அதனால ஆத்மாசிரிய தோஷம் இருக்கு. நிவர்த்தி ஸ்வரூப ஜனன ஸ்வரூப யோக்கியதையா நிவர்த்தி ஜனனாலே நிவர்த்தி ஜனன ஸ்வரூப யோக்கியதையா அலோபதானத்தை சாத்தியத்துவேனா ஸ்வ அனபேக்ஷனா. அதனால ஆத்மாசிரியம் இருக்கு.